இல்ல பார்த்ததில்லைங்க. இந்த படம் வரும்போது நான் பார்த்ததில்ல. இப்ப ரிலீஸுங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாரோட 100வது படம். ஸோ அதனால பார்த்தேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ரொம்ப நல்ல படம். ஆ சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வந்து பாட்டு, சாங்ஸ், ஃபைட் சீனு, அதே மாதிரி டயலாக் டெலிவரி ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க. அதே மாதிரி இளையராஜா சாரோட அந்த பிஜிஎம் ரெக்கார்டிங்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. செம படம். கண்டிப்பாங்க. இப்போ வர படங்கள்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வர படத்தெல்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த வயலன்ஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. பட் நல்ல ஒரு என்ன வயலன்ஸாக இருந்தால் கூட அது ஒரு பளிச்சுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப மன்சூர் அலிகான் சார் கலக்கியிருக்காரு, மிரட்டியிருக்காரு. ஸோ எக்ஸலன்ட் மூவிங்க. சாங் சூப்பருங்க. ஆட்டமா தேரோட்டமா சாங் கேட்கவே வேண்டாம். சூப்பர் சாங், எக்ஸலன்ட் சாங். ஹேட்ஸ் ஆஃப் டு இளையராஜா சார் அண்ட் விஜயகாந்த் சார் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது தான் அது ஒரு பெரிய சூப்பர் மூவி. படம் சூப்பராக இருந்துச்சு. கேப்டன் பிரபாகர் கேட்கணுமா, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இருக்கிற நியூ ஜென் கிட்ஸுங்களோட சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது நம்ம டைமில் இருந்த ஆளுங்களோட சேர்ந்து ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. இந்த வரவேற்பு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. என்ன கேட்டால் இப்போ இருக்கிற புது படங்கள் ரிலீஸ் பண்ணுறதை விட நாமெல்லாம் நடித்த படங்கள் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசரும் ஹாப்பியாக இருக்கும், தியேட்டரும் ஹாப்பியாக இருக்கும், ஆடியன்ஸும் ஹாப்பியாக இருக்கும். இல்லை, கேப்டன் சாரோட படம்னும் போதே செம வைப்போடு தானே வந்தோம். கண்டிப்பாக அந்த வைப் வந்து உள்ளே இருந்தது. இத்தனை வருஷம் கழித்து ரீரிலீஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் தானே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி படம் பார்க்கல நான், கேப்டன் பிரபாகரன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வேறு லெவலாக இருந்தது. இந்த படத்தை எவ்வளோ நாள் பார்க்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா. ஃபீல் அவரை பார்க்கும் போது எல்லாமே வருதுண்ணா. இப்போ அவர் வேறு இல்லையா, ஸோ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அவர் இருக்கும்போது ஒருவேளை ரீரிலீஸ் பண்ணி அவரும் இதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா வேறு லெவலாக இருந்திருக்குமோ அப்படின்னு இருக்குது. ஐயோ, அவர் அறிமுகம்னு போட்டாங்கன்னா, ஆனால் அவரோட ஆக்டிங் பார்த்தா இப்போது வரவங்களாம் நிறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராங்க. பட் அப்போங்கும்போது எப்படி இந்த மனுஷன் இப்படி பண்ணார் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. உண்மையாகவே வேறு லெவலாக பண்ணியிருந்தாருண்ணா. சாங்கு செம வைப்புண்ணா. உள்ள தேட்டரே செமையாக இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா. 2 சாங்குமே சூப்பராக இருந்தது. மியூசிக்கு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேப்டன் சார் வேறு லெவல்ண்ணா. கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தோம். ஸோ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து டெக்கில் பார்த்தது, இன்றைக்கி டிஜிட்டல் ஆகி இன்றைக்கி தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டாவது சமுதாயம் சார்ந்த விஷயங்களை வந்து அது விஜயகாந்த் சார் மூலிமா, லியாகத் அலிகான் சார் டயலாக்கோட, ஆர்கே செல்மணி சாரோட டைரக்ஷனில் இந்த வீரப்பன் பற்றின ஒரு ஸ்கிரிப்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே வீரப்பனை வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அவனுக்குள்ளாரையும் ஒரு மனசு இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு வாழ்வியல் இருக்குதுங்கிறத வந்து இப்போ இந்த படம் பார்க்கும்போது நமக்கு இன்னொரு வாட்டி நமக்கு ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் மேலே கோபமோ வருத்தமோ இல்லாமல் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் வருது. ஸோ நம்ம அரசாங்கம், நம்மளோட அதிகாரிகள், இது எல்லாத்துக்கும் தான் வந்து ஒரு காரணம்னு தெரிய வருது. ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயங்களை அது ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது வந்து செல்மணி சார் மூலிமா இந்த திரைப்படத்தில் சொன்னது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது, படம் பார்த்து வெளியில் வரும்போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வருது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படம் வந்து திரைக்கு வந்து இன்றைக்கி 300 தியேட்டருக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது நல்லபடியாக வந்து வரணும். இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். கேப்டன் சார் வந்து எப்படி இருக்காருன்னு எப்படி ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது இல்லையா? இல்லை, அது படம் பார்க்கும்போது வந்து அழுகையாக வரும். சார் ரொம்ப மிஸ்ஸிங் தான். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து இழந்திருக்கோம். தமிழ் சினிமா வந்து இழந்திருக்கு, தமிழ்நாடு இழந்திருக்கு, நல்ல மனிதரை வந்து தமிழ்நாடு இழந்திருக்கு. அதுதான் உண்மை. இவரை பார்க்கும்போது வந்து இன்னும் அவர் இருந்திருக்கலான்னு தோணுது. ஸோ அவர் திரைப்படத்தில் மட்டும் வந்து வசனங்கள் பேசலை, அதை வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்காகவும் வந்து திருப்பி வந்தார். ஆனால் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து சரியில்லை. வந்திருக்கும்போது வந்து இளமையிலேயே வந்திருந்தால் ஒரு வேளை வந்து இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிருப்பாரா என்னங்கிறது தெரியல. அவருக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அண்டு யூத்துங்க எல்லாருமே வந்து படம் பார்க்கணும். இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இப்போல்லாம் வர்றது வந்து கம்மி. ஸோ சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு
யாரும் இல்லை இன்னைக்கு முக்கியமான டேரக்டர்ஸ் இல்லை. பட் அப்படியே சொன்னாலும் எது ஒன்றாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து போல்டாவில் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவும் கேப்டன் விஜயகாந்த் சாருக்காகவும் வந்து எல்லா மக்களும் வந்து தியேட்டருக்கு வரணும் பார்க்கணுங்கிறது என்னுடைய வந்து விருப்பமாக நான் தெரிஞ்சு வைக்கிறேன். தேங்க்யூ. தான் கேப்டன் பிரபாகரன் வந்து ஆடியோ லான்ச் இருந்தது ரீ ரிலீஸ்க்காக. அதை பார்த்தோன்னு தான் யூடியூப்பில் பார்த்தோன்னா எனக்கு தெரியாது 22 அவரோட பிறந்தநாள் இன்னைக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்தோன்னே புரியலைங்க. 34 வருஷம் கழிச்சு படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது படம். எங்களுக்கு என்ன கொடுப்பினா வந்து எங்களோட சேர்ந்து என் பக்கத்து சீட்டு தான் வந்து டைரக்டர் உட்கார்ந்தார், டயலாக் ரைட்டர் அவரு உட்கார்ந்தார், லியாகத் அலி கான், அம்ஜத் இவர் மன்சூர் அலி கான் உட்கார்ந்தார். எப்படி வந்து ஹிந்திக்கு அம்ஜத் கானோ சோலே அந்த மாதிரி இது அறிமுகம் ஃபஸ்ட்டு படம் இருக்குது, கலக்கிட்டார். பின்னாடி வந்து ரோபோ சங்கரில் உட்காந்தார். அவங்க சூப்பர் எக்ஸலண்ட்டு அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஜிட்டலைஸ் பண்ணி ஆடியோலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. 2 பாட்டு தான், அனாசை டப்பாங்குத்து கிடையாது. அந்த சித்ரா மனோ பாட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹைலைட் வந்து ஸ்வர்ணலதா, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த பாட்டுனால. அவங்க இல்லைன்ற வருத்தம். நான் பார்த்தேன் 34 வருஷம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே எடிட்டிங் மாற்றலை. பிரிண்ட் இன்னும் பெட்டராக இருக்குது, சவுண்டு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. சர்டிஃபிகேட்ன்றதுனால அந்த பசங்க சின்ன பசங்க பார்க்க முடியாது. பட் ஒரு சந்தன கடத்தல் வீரப்பனோட கதை தான் இது, வீரபத்ரன்னு ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எங்கள் பின்னாடி தான் வந்து அப்போ கேப்டனோட 2வது பையன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். என்ஜாய் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்க்கணும். எஸ்பெஷலி கிட்ஸ் யாராலும் 2000 பிறந்தாங்க இல்லை லேட் 90s பிறந்தாங்களோ அவங்களுக்கு தெரியாது. இந்த படம்லாம் பார்த்து அதேமாதிரி புலன் விசாரணை வரணும்னு டைரக்டர்கிட்டே சொன்னாங்க. ரமணா வந்தால் நல்லாயிருக்கும், சின்ன கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ப்ரோ ஆக்சுவலி வந்து நிறைய பாலிடிக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படின்னா வந்து தெரியாது. நம்மளுக்கு ஆக்சுவலி பின்னாடி என்ன நடக்குது, நம்மளுக்கு இப்போ போய் ஓட்டு போடுறோம், அதோடு நம்ம வெளில வந்துடுவோம். பின்னாடி என்ன நடக்குது, இப்போது இவர் வந்து இந்த வீரபத்ரன்ற கேரக்டர் வந்து வீரப்பன் வச்சு எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஓகே வீரப்பன்னா இப்படி தான் இருக்காங்க. ஆனால் அது கேப்டன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவருக்கு எதுக்கு பணம் தேவை, அப்போது அவர் மாதிரி செய்யறதுக்குன்னா இங்கே இருக்க அரசியல்வாதிங்க தேவை, பணம் தேவை, அதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுதான் வந்து வீரபத்ரன். அப்போது ஓகே இதுதான் நம்மளுக்கு அப்படியே ரியாலிட்டியை வந்து இதுதான் ரியலாக நடந்திருக்கு, இதுதான் ரியலாக நடந்திருக்குன்னு சொல்ல வச்சது கேப்டன் தான். ஸோ செம்ம சான்ஸே இல்லை கேப்டன் பிரபாகரன், வேறு லெவல். ஐயோ செம்ம அழகாக இருந்தாருங்க. அந்த லெஃப்டில் கால் வச்சு ரைட்டில் சுழட்டி அடிக்கிறது அதெல்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தார். நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அழகாக இருக்கார். அதாவது ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சில் இருக்கார். அந்த கோட் ஷூட் போட்டுட்டு வர, அவர் நடந்து வர சீனு, கிளாஸ் எடுத்து மாற்றுறது, ஜீப் போட்டுற ஸ்டைலு வேறு லெவல், சான்ஸே இல்லை. இப்போ இருந்திருந்தாருன்னா சிஎம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் சாங்ஸை வேறு லெவல் பிரதர். அப்பா வந்து ரசிகம் பண்ணுறதுல இருந்தாங்க, அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா அப்புறம் வந்து ரசிகம் பண்ணுறது குவிட் ஆகிட்டாங்க அவங்க பர்சனல் ஜாப்க்காக. ஆனால் கேப்டனை மட்டும் விடவே இல்லை, சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்பா. அது நம்மளுக்கு வந்து எப்படின்னா வந்து இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே நம்ம போய் பார்க்கணுன்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபஸ்ட் ஷோ வந்து அப்பாவோட பார்த்தது ஃபீல் வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு இப்போ வந்து அப்பாவோட பார்க்கறது சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது.